நிறைய பேர் கிளாஸுக்காக என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தீங்க, புது பேட்ச் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தையல் கிளாஸ் அண்ட் ஆரி கிளாஸ் ரெண்டுமே வந்து நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டட் இருக்கோ கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. டெய்லரிங் பொறுத்தவரையிலையும் அளவு ட்ரெஸ் வச்சோம் எப்படி கட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு கஸ்டமர் நேரடியாக வந்தால் எப்படி அவங்களுக்கு அளவு எடுத்து கட் பண்ணணும். இந்த 2 மெத்தடுமே தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா எல்லாரும் அளவு ட்ரெஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து அளவு ட்ரெஸ் இல்லாமல் வருவாங்க. ஒரு சில பேர் வந்து அளவு ட்ரெஸ்ஸு சரியாக எனக்கு ஃபிட்டிங்காக இல்லை, நீங்கள் அளவெடுத்து தைச்சி தாங்க அப்படின்னு கேட்டு வரவங்க இருக்காங்க. ஸோ இப்போவுமே நிறைய பேர் அளவு எடுத்து தைக்க தெரியாமல் தான் இருக்காங்க. அதனால் நான் 2மே என்னோடய கிளாஸில் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ டெய்லரிங் கிளாஸை பொறுத்தவரையிலையும் பேசிக்லேருந்து ஒரு பார்ட்டி ஃப்ராக் வரைக்கும் எல்லாமே நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு எப்படி அளவெடுத்து தைக்கணும், ஒரு கஸ்டமர் வந்து அளவு ட்ரெஸ்ஸை தந்தால் அதை எப்படி அளவு எடுத்து கட் பண்ணி தைக்கணும், இந்த 2 மெத்தடுமே தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி ஆரி கிளாஸும் புது பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸும் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது. ஸோ தையல்லையும் அதே மாதிரி தான் சர்டிஃபிகேட் கோர்ஸும் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது. உங்களோட டைம் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்மியாக உங்களால் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் போகலாம். இல்லை இன்னும் நல்லா படிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமா கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டா ஐடியை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன். நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அப்படி ஆதி ஃபேஷன் டிசைனரை தெரிஞ்சு நீங்கள் வந்தீங்க? ஃபேஸ்புக்கில் பார்த்து அக்கா படித்தவங்க முதல்ல ஆரி கிளாஸ், அதுக்கப்புறம் நான் வந்து சேர்ந்து இப்போ தையல் கிளாஸ் இங்கே வர்றதுக்கு முதல் வேற ஒரு இடத்துல போனேன் நான். அங்கே வந்து அப்படின்னா கட்டிங்னு சொல்லித்தர மாட்டாங்க, தனியாக அளவு ப்ளவுஸ் அளவு சட்டையில் வச்சு துணியில் போடுறது மட்டும்தான் சொன்னாங்க. அது இங்கே வந்தோடனே எல்லாமே ஒரு ஆளை வச்சு அளவெடுத்து தைக்கிறது எப்படி, மற்றது அளவுகள் எடுத்து தைக்கிறது எப்படின்றது, மற்றது எங்களுக்கு இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு சட்டை தைக்கிறேன்டா இந்த அளவு துணி வேண்டணுமன்றது அளவு எடுக்கிற எல்லாமே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆதி ஃபேஷன் டிசைனர் இது வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இங்கே வந்தேன். நான் வரும்போது வந்து எனக்கு நார்மலாக அளவு சட்டை சும்மா வச்சு தைக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். அளவெடுத்து எப்படி தைக்கிறதுன்ற சம்மந்தமாக எனக்கு எதுவும் தெரியாது. இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஆளை வச்சு எப்படி அளவெடுக்கிறது, அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி தைக்கிறது, அது எவ்வளவு துணி எடுக்கணுமென்றது சம்மந்தமான சகல இதுவும் வந்து அளவு மூலமாக இங்கே வந்து நான் டிசைனில் வந்து படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது முதல் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளவு துணி எடுக்கிறன்றது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து எல்லாமே வந்து அளவின்படியே எல்லாம் போனபடியா ஒரு ஆள் ஒரு உடுப்பு தரும்போது அளவு தராட்டிக்கும் நாங்கள் அளவெடுத்து இப்படி தைக்கிறன்ற சம்பந்தமாகவும் தெளிவாக வந்து எங்களுக்கு இங்கே வந்து படிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளவு சின்ன சின்ன இதுகள் வந்து நாங்கள் வெளியில வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கற்றுக்கொண்டு நாங்கள் நிறைய எங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் அதை எப்படி விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி எங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர் வந்து தெளிவாக வந்து நீட்டாக சொல்லி தந்தவா. நான் இங்கே ஆதி ஃபேஷன் டிசைனருக்கு என் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்தேன். என்ன மிஸ் வந்து ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி ஈஸியாக சொல்லித்தர்றா. ஏதாச்சும் டவுட் இருந்து திரும்ப கேட்டாலும் கோவப்படாமல் நல்ல தன்மையாக எல்லாத்தையும் சொல்லி தருவா. என்ன இப்போ நாங்கள் ஒரு நாள் கிளாஸ் கட் பண்ணினாலும் திரும்ப அடுத்த நாள் வந்து கேட்குள்ள நீங்கள் கிளாஸ் வரையில தானே அந்த கட்டிங் போயிட்டு அப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லை, எல்லா இதையும் திரும்பவும் சொல்லி தருவா. அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து நான் வந்து மிஸ்ஸை பற்றி தான் சொல்ல வந்தேன். மிஸ் வந்து எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறா. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல் ஃபேஸ்புக் மூலம்தான் மிஸ்ஸை தொடர்பு கொண்டு எடுத்து கேட்டோன்னா மிஸ் என்ன இப்படி வரலாம்ட்டு எனக்கு வேறு எங்கேயும் போக ஒரு நாளுமே ட்ரை பண்ணல. இந்த கிளாஸுக்கு தான் எனக்கு மிஸ்ஸிൻ്റെ குரலை கேட்டோன்னே எனக்கு ஆசையாக இருந்தது. அதால் பழகணுமென்ற ஒரு ஆசை இருந்தது. உண்மையிலேயே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த கிளாஸ் பழகினான். அதே போல் எனக்கு பிரியோசனமாக இருந்தது. மிஸ் சொல்லி தந்தது எல்லாமே பிரியோசனமாக இருந்தது. தையலில் இப்போ எல்லாமே எனக்கு ஓகே, முழுதுமே தைப்பேன். இப்போ அதோட ஆரி வேகம் பழகிட்டேன் தொடங்கி. நான் இப்போ மிஸ்ஸில் பழகி ஆர்டர் எல்லாம் எடுத்து எல்லாமே தைச்சி கொடுக்குறேன்.